இவ இன்னும் திருந்தல மாமா. இப்படி பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் எம்புட்டு அடி வாங்கினாலும் நாங்க திருந்தவே மாட்டோம், பழைய மாதிரிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. பாகிஸ்தானோட முன்னாள் தூதர், அதுவும் இந்தியாவுக்கான முன்னாள் தூதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்க என்ன சும்மாவா இருப்போம், நாங்க போய் இந்தியாவில் உள்ள மும்பை மேலையும் டெல்லி மேலையும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானோட காமெடி பெருத்த காமெடியா இருக்குங்க. பாகிஸ்தானோட முன்னாள் தூதர் அப்துல் பாசித் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா எங்களால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாடுகள்லாம் எங்களோட ஏவுகணைகளுக்கு வெளியே இருக்காங்க. அப்ப நாங்க எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னா நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், அப்ப நாங்க இந்தியாவில் உள்ள மும்பை மேலையும் டெல்லி மேலையும் தாக்குதல் நடத்துவோம். நாங்க அந்த தாக்குதல் நடத்துறதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டோம், இந்தியா மேல தாக்குதல் நடத்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இப்போ இதுக்கு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏங்க, அமெரிக்காவோ இஸ்ரேலோ உங்க மேல தாக்குதல் நடத்தினா அவங்கள எதிர்க்க முடியாம இந்தியாவை அட்டாக் பண்ணுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இதுல அவங்களோட கோழைத்தனம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் அப்துல் பாசித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னோடனே அந்த இன்டர்வியூவை எடுத்துட்டு இருந்த தொகுப்பாளர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம தான் ஆல்ரெடி ட்ரெய்லரை காமிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மும்பையில நடந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு உடனே அப்துல் பாசித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமா ஆமா ஆல்ரெடி நாங்க இதை பண்ணியிருக்கோம், இப்போ இந்த இடத்துல இருந்து கூட நாங்க பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. அப்ப பாருங்க, பாகிஸ்தான் எவ்வளோ கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத இது மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்குள்ள ஒரு சில பேர் இருப்பாங்க, ஏன்பா பாகிஸ்தான சும்மா சும்மா ஏன்பா இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்னு. ஆனா அவங்க இந்தியா மேல எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்தே நமக்கு கிளீனா புரியுது. சரிங்க, அப்துல் பாசித் ஏன் திடீர்னு சம்பந்தம் இல்லாம இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப ரீசெண்டா அமெரிக்காவோட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் துளசி கட்பாட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான், பாகிஸ்தான் இந்த 5 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான மிசைல்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு பின்வரும் காலத்தில் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்த கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாடுகள் கூட சேர்ந்து பாகிஸ்தானை ஒரு நாடாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு தான் இந்த அப்துல் பாசித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துளசி கட்பாட் இந்த மாதிரிலாம் சொல்லலைன்னா தான் அதிசயம். ஏன்னா துளசி கட்பாட் யாரு, அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றனால நேச்சுரலாகவே அவங்களுக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு மனநிலை இருக்க தானே செய்யும். அதனால அமெரிக்காவுக்கு அக்னி 5 இந்த மிசைல்லாம் கண்ணுக்கே தெரியாது, இந்தியாவோட மிசைல்லாம் கண்ணுக்கே தெரியாது. பாகிஸ்தானை மட்டும்தான் இந்த மாதிரி சீண்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு இப்போ இந்தியா தானே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வந்திருக்காங்க, பாகிஸ்தானால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவரோட மனக்குமுறலை வெளிப்படுத்திருக்காங்க. அதாவது இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்து சொன்னனால நாங்க இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. ஆனா நம்ம இப்படி பேசிட்டு இருக்க சமயத்துல பாகிஸ்தானை கண்டிப்பா பாராட்டியே ஆனுங்க. ஏன்னா பாகிஸ்தான் உலக அரங்குல முதலிடம் பிடிச்சிருக்காங்க. எந்த விஷயத்துல முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த 2026க்கான பயங்கரவாத இண்டெக்ஸ்ல முதல் முறையா, வரலாற்றிலே முதல் முறையா பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்க பாத்தீங்களா. கடந்த வருஷத்துல மட்டும் பாகிஸ்தான்ல நடந்த பயங்கரவாத சம்பவங்கள்ல கிட்டத்தட்ட 1100 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆனா இப்படிலாம் பாகிஸ்தான்ல நிலைமை மோசமா போனாலும் எங்களோட டார்கெட் இந்தியா தான். நாங்க இந்தியாவை அட்டாக் பண்ணுவோம், இந்தியா மேல தாக்குதல் நடத்துவோம், எப்ப பார்த்தாலும் 24x7 இந்தியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இதுதான் எங்களோட வேலை அப்படின்னு பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையே பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.